வணக்கம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் சொந்த உழைப்பு காசில் பிஸ்னஸ் பண்ணுங்க. உழைச்சி ஏதோ கொஞ்சம் கையில் காசு இருக்குன்னு வைங்களேன், அந்த காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஒரு வியாபாரமோ தொடங்கும் போது நேராக குறிப்பிட்ட ஒரு கோயிலில் போய் அந்த காசு அங்கே வச்சு என்னங்க காசை வச்சு அப்படி உழைச்ச காசாக இருக்கணும், சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட காசாக இருக்கணுங்கிறதுல சும்மா வந்த காசாக இருந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டு காசாக இருக்கணும், இல்லை உங்கள் மனைவியோடைய நகைக்கு ஒரு பேங்கில் வச்ச காசாக இருக்கணும். இந்த மாதிரி குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட உழைச்ச காசு, உழைச்ச சொத்தில் நீங்கள் தொழில் தொடங்கும் போது இறைவனோட சன்னிதானத்துக்கு போய் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் செய்யணும். கடவுளே, நான் இந்த தொழில் தொடங்குகிறேன், உழைச்ச காசில் தொடங்குகிறேன், உழைச்ச காசில் பண்ணுறேன், இதை நீங்கள் தான் என் வாழ்க்கையை முன்னேற்றணும், என் வாழ்க்கையை வளம்பர செய்யணும் இறைவா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு தொடங்குனீங்கன்னா அந்த வியாபாரம் எதாக இருந்தாலும், எந்த வியாபாரமாக இருந்தாலும் தலை தூக்கிடும். என்னங்க, ஒரு விதை போட்டால் துளுக்குதில்லைங்க, அது மாதிரி துளுந்து மரமாகி செடியாகி காயாகி கனியாகி அந்த அளவுக்கு உயர்ந்துடுவீங்க. இறைவனை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கணும், போய் பார்க்கணும், உங்கள் வளர்ச்சியை பற்றி அவர்கிட்ட சொல்லணும். முருகா இப்போ இருந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்க முருகா, வேளவா, சண்முகா, வடிவேலா, பரவாயில்ல, வண்டியில் காசு போட்டு வரணும். இறைவா, வேலை செய்கிறவங்கெல்லாம் நல்ல ஊதியம் கொடுக்கணுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கணும், நல்லா சிறப்பாக இருக்கணும். வேலை செய்கிற வகுரஞ்சு வேலை செய்யக்கூடாது, அவனுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். இறைவன் உங்களை கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் விட்டுருவாருங்க. கூட உண்மையான காசாக இருக்கணும். சரிங்களா? பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா இனிமேல் தொழில் தொடங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களானாலும் சரி, இதையே நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் உச்சிக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே, முருகன் துணை வச்சிட்றாங்க.